இப்போ நான் சொல்ல போற சயின்ஸ்லாம் உங்ககிட்ட இருந்ததுன்னா உங்களுக்கு பிரைன் ஃபாக் இருக்குன்னு அர்த்தம். பிரைன் ஃபாகா அப்படின்னு என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது ஒரு பெரிய பிரச்சனை. இதுல சோகமான விஷயம் என்னன்னா நம்ம யாருக்குமே நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதே தெரிய மாட்டேது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு புக் எடுத்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புக் எடுத்து ஒரு வார்த்தையை படிப்பீங்க, திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருப்பீங்க. ஆனா அதுல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது உங்களுக்கு புரியாது. சுத்தமா உங்களால எந்த ஒரு விஷயத்திலையும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. உங்ககிட்ட ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத திரும்ப திரும்ப நீங்க யோசிப்பீங்க. இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னு வச்சுப்போம். அந்த இடத்துல சாவிய மறந்து வச்சிருவீங்க. இல்ல ஏதாவது ஒண்ணுத்த யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்களால எந்த ஒரு டிசிஷனுமே கரெக்ட்டா எடுக்க முடியாது. எப்பயுமே தலை வலிக்கிற மாரியே இருக்கும். எப்பயுமே பிரைன் டயர்டா இருக்க மாரி இருக்கும். தூங்கிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். ஆனா நைட்டு ரொம்ப நேரம் தூக்கம் வராது. ஒருத்தவங்க கிட்ட பேசுறப்ப கூட சரியா பேச முடியாது. அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியாது. அவங்க உங்க ஆப்போசிட்ல உட்கார்ந்து ஒரு விஷயம் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ணாம வேற ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் முன்னாடிலாம் இப்படி கிடையாது. முன்னாடிலாம் நல்லா இருந்தேன். இப்பதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க சுத்தி இருக்கவங்க எல்லார்ட்டயும் சொல்லுவீங்க. ஆனா அது யாருக்குமே புரியாது. ஏன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதே அவங்களுக்கும் தெரியாது. சரி இதுக்கு ரீசன் என்ன? எதனால எனக்கு இப்படி பிரைன் ஃபாக் வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, முதல்ல நீங்க ஃபோனோ, இல்ல லேப்டாப்போ, கம்ப்யூட்டர் இதெல்லாம் அதிகமா யூஸ் பண்றீங்களா அப்படின்றத பாருங்க. எப்ப பாரு ஸ்க்ரீன பார்த்துக்கிட்டே இருந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதுலயே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு பிரைன் ஃபாக் வரும். சரியா தூங்காம இருக்குது, சரியா சாப்பிடாம இருக்குது, முக்கியமா பிரேக்ஃபாஸ்ட்ட வந்து தவிர்த்துறது. அதிகப்படியான ஸ்ட்ரெஸ். ஏதோ ஒரு வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு கஷ்டம் இருக்குன்னா, அதையே நெனச்சு நெனச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்குது. இதனால நீங்க சுத்தி இருக்க மத்த எந்த விஷயமும் அதாவது சாப்பிடுறது, தூங்குறது எதுவும் பண்ணாம இருந்தீங்கனாலும் உங்களுக்கு பிரைன் ஃபாக் வரும். சரி ரைட்டு. நீ சொல்றதெல்லாம் எங்களுக்கு இருக்க மாரியே இருக்கு. இப்ப இதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு முதல்ல நல்லா தூங்குங்க. கொஞ்சம் தூங்குறதுக்கு முன்னாடியே இந்த ஃபோனு, லேப்டாப் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டுட்டு 6லேருந்து 8 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா தூங்குற மாரி உங்கள பார்த்துக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ட கண்டிப்பா சாப்பிடுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப முக்கியம். சத்துள்ள உணவுகளா சாப்பிடுங்க. எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. நல்லா தண்ணி குடிங்க. அதாவது இதுக்கு ரெமெடியே நீங்க இயற்கையா எப்படி சந்தோஷமா இருப்பீங்களோ, அப்படி உங்கள வச்சுக்கிறது தான். உங்கள எந்த விஷயம் கஷ்டப்படுத்துதோ அத பத்தி யோசிக்காதீங்க. இன்னைக்கு நான் நல்லா இருந்தா போதும், இன்னைக்கு நான் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்ற மாரி நீங்க உங்கள பார்த்துக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலே பிரைன் ஃபாக் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிச்சுரும். இப்படிலாம் நீங்க பண்ணியும் அது சரியாகல அப்படின்னா, கண்டிப்பா போய் ஒரு டாக்டர கன்சல்ட் பண்ணுங்க. அதான் ரொம்ப நல்லது. தேங்க் யூ.